அல்ல மாலிக், தள்ளி போடாத, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு. உன் கணவன் என்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டான் தெரியுமா? அப்பா, என்னுடைய மனைவி என் வீட்டில் இருக்கவங்க இல்லை என்னை ஏடிஎம் மாதிரி நினைக்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை உனக்காக தான் வந்திருக்குது. பாபா, நாள் முழுக்க உழைக்கிறேன், வீட்டுக்கு கொண்டு வர்றேன், ஆனால் என்னை யாருமே கவனிக்க மாட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் உன்னுடைய கணவன். தேவை வந்தால் மட்டும்தான் பேசுகிறாங்க. நான் பணம் தரக்கூடிய ஒரு மிஷினாக என்ன நினைக்கிறாங்க, மனுஷனாக நினைக்கிறதே இல்லை. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு? செல்லமே, பாபா உன்னை பார்த்து ஆழமாக சொல்கிறேன், உன்னுடைய உழைப்பு சப்தமில்லாத ஒரு பலி. நீ சிரிக்கிற அந்த முகத்துக்கு பின்னாடி எவ்வளவு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு ஆண் வெளியில் போராடுறான், உள்ளுக்குள்ளே வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் சில வீட்டில் அவன் உள்ளே வந்ததும் கேள்விகள், கோரிக்கைகள், ஒப்பீடுகள், இந்த மாதிரி சுமை அவனை மெதுவாக உடைக்குது. இன்னும் கொடு, இன்னும் வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்குகின்ற அப்படி கேட்கக்கூடிய குரல்கள் தான் இருக்குது நிறைய. நீ சோர்வாக இருக்கிறியான்னு கேட்குற குரல் இல்லவே இல்லை. அதுதான் காயப்படுத்துது உன்னை. கணவன் பணம் தர்றவன் மட்டும் இல்லை, அவன் அந்த வீட்டோடைய பாதுகாப்பு. அவனுடைய மனசு உடைஞ்சி போச்சுன்னா அந்த வீட்டோட தைரியமே உடைஞ்சி போயிடும். நீ அவனை ஏடிஎம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன்னா அவன் உள்ளுக்குள்ளே கதவு முடிப்பான். அப்புறம் அன்பு குறையும், மௌனம் அதிகமாகும். அதுதான் உறவை தள்ளி நிறுத்தும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, அன்பு அப்படிங்கிறது வாங்கிக்கிறது இல்லை, அது பகிரப்படணும். அவன் சம்பாதிச்சு கொண்டு வந்து வர்றதில் அவனுடைய உயிரே இருக்குது. அதை மதித்து பாரு. அவனுடைய சோர்வை நீ கேளு, காது கொடுத்து கேளு. ஒரு நாள் அவனை உட்கார வச்சு இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு மனசார கேளு. அந்த ஒரு கேள்வி அவனுக்கு மருந்து. இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற போட்டி இல்லை, இது கூட்டு பயணம். ஒருத்தர் சோர்வாக மாறினா இன்னொருத்தர் தூக்கணும். அதுதான் குடும்பம். இப்போ ஒரு டீப்பாக ஆனால் சிம்பிளான ஒரு ரெமெடியை சொல்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் அவன் வீட்டுக்கு வந்ததும் ஃபோனை வச்சுட்டு 2 நிமிஷம் முழு கவனத்தோடு அவனை பாரு, ஏறெடுத்து பாரு. ஒரு கப்பு தண்ணி கையில் கொடுத்துட்டு மெதுவாக சொல்லு, நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும், அதுக்கு நன்றி. அப்புறம் 11 தடவை ஓம் சாயராம் மனசுலேயே சொல்லிக்கோ. அந்த இரவு எந்த ஒப்பீடும் அவங்ககிட்ட வேண்டாம், ஒரு நன்றி மட்டும் போதும். இந்த 5 நாள் செஞ்சுக்கிட்டு வா. அவன் மனசு திறக்கும், மௌனம் குறையும், அன்பு திரும்ப பெருகும், வீட்டில் நிம்மதி நிலைக்கும். செல்லமே, கணவன் அப்படிங்கிறது ஏடிஎம் கிடையாது. அவன் அந்த வீட்டோட தூண். அந்த தூணை நீ தான் காப்பாற்றணும், மதித்து வாழணும். அப்போ தான் அந்த வீடு உறுதியாக நிற்கும். நம்பிக்கையை கைவிடாத, அன்பு உனக்கு திரும்பி வரும். அல்லாஹ் மாலிக்.